Indus Valley Civilization. In this class, we are going to see the Indus Valley Civilization, which is also called as Harappan Civilization, which was the earliest excavation in the Indus Valley, were done at Harappa in the West Punjab, Mohenjo-daro in Sindh. Now, the both places are in Pakistan. The findings in these two cities brought a light to civilization. So, it was first called as Indus Valley Civilization. Later, it was called as Indus Civilization. Harappa is the first site for excavation, so it is named as Harappan Civilization. Important sites அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சைட்ஸ் இருக்குது எக்ஸவேட் பண்ணியிருக்காங்க. அதில் கோட்ஜி இன் சிந்து, கலிபாங்கன் இன் ராஜஸ்தான், ரூபார் இன் பஞ்சாப், பனாவாலி இன் ஹரியானா, லோத்தல், சுகோட்டடா அண்ட் தொலாவீரா இது மூணுமே குஜராத்தில் இருக்குது. இது எல்லா லார்ஜஸ்ட் சிட்டி இதில் எது லார்ஜஸ்ட் சிட்டியோ அது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குன்னா 100 ஹெக்டர்ஸ் இருக்குது. ஏக்கர்ஸ் இல்லை ஹெக்டர்ஸ் இருக்குது. மொஹஞ்சதரோ தான் இதில் லார்ஜஸ்ட்டு இண்டஸ் சிட்டி. கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்ததாக கணிக்கப்படுது. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஜெலம், ரவி ஆறுகளுக்கு நடுவில், இண்டஸ் ஆறுகளுக்கு நடுவில் தான் இந்த ஹரப்பா, ரூபார், காளிபங்கன், மொஹஞ்சதரோ, சன்ஹுத்ரா, லோத்தல் இங்கே குஜராத்தில் இருக்குது. இதோட ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் பார்ப்போம். ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் 8 டிகேடாக நடந்த எக்ஸ்கவேஷனில் தொல்பொருள் ஆராய்ச்சி இதில் எடுத்தப்போ நிறைய ஹரப்பன் கல்ச்சர் தான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4 ஸ்டேஜஸில் அந்த எவல்யூஷனை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ப்ரீ ஹராப்பன், ஏர்லி ஹராப்பன், மெச்சூர் ஹராப்பன் அண்ட் லேட் ஹராப்பன். ப்ரீ ஹராப்பன் ஸ்டேஜ் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஈஸ்டர்ன் பலுகிஸ்தானில் ஆரம்பிக்குது. அடுத்து மெஹர்க் 150 மைல்ஸ் டு நார்த் வெஸ்ட் ஆஃப் மொஹஞ்சதரோ. மொஹஞ்சதரோவிலேருந்து நார்த்து வெஸ்ட்டாக வடமேற்கு பகுதியில் 150 மைல், அது அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அது ப்ரீ ஹராப்பன் கல்ச்சர் அண்டரில் வரதா சொல்கிறாங்க. இந்த நொமாட்டிக் பீப்புள்னால் இந்த ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, போகிற இடத்துல எல்லாம் கூடாரம் அமைச்சு வாழ்வாங்க இல்லையா, அவங்க தான் நொமாட்டிக் பீப்புள்னு சொல்லுவோம். அவங்க அங்கே செட்டிலாக இருக்கிறதுக்கான அடையாளங்கள் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கான அடையாளங்கள் இருக்குது. எங்கன்னா ப்ரீ ஹராப்பன் கல்ச்சர் எந்த இடம்? மெஹர்க் அப்படின்ற இடத்துல 150 மைல் வடமேற்கு திசையில் இருக்குது மொஹஞ்சதரோவிலேருந்து. அது ப்ரீ ஹராப்பன் கல்ச்சராக சொல்கிறாங்க. அடுத்து இயர்லி ஹராப்பன் ஸ்டேஜ் எந்த இடத்துலனா நிறைய சமவெளிகளில், பிளெயின்ஸில் நிறைய பெரிய வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது இருந்து அது அங்கே அந்த ஏர்லி ஹராப்பன் இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டவுனு மாதிரி அந்த வில்லேஜ் மாற ஆரம்பிச்சிருக்கு இண்டஸ் வழியில். அப்புறம் ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு, கிராமப்புற வாழ்க்கையிலேருந்து நகர்ப்புற வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்காங்க. எந்தெந்த இடம் அப்படின்னு பார்த்தா அம்ரி அண்ட் கோட்ஜி. ஸோ இந்த இடம் இன்றைக்கும் நமக்கு அந்த ஏர்லி ஹராப்பன் ஸ்டேஜ் இருந்ததுக்கான அடையாளங்கள், எவிடன்சஸ் இருக்குது. அடுத்து மெச்சூர் ஹராப்பன் ஸ்டேஜ். மெச்சூர் ஹராப்பன்றது இப்போது ரூரல்லேருந்து அர்பன் வந்துட்டாங்களா இயர்லி ஹராப்பனில். இப்போ அடுத்து மெச்சூர் ஹராப்பன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன? சிட்டிஸ் தான். சிட்டிஸ் வந்ததுக்கான அடையாளங்கள் இந்த மெச்சூர் ஹராப்பன் ஸ்டேஜில் இருக்குது. இங்கே எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தப்போ காளிபங்கன் அந்த இடத்துல நல்ல டவுன் பிளான் பண்ணியிருக்காங்க. அர்பன் ஏரியாஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே இருக்குது. இது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன். அப்போ ப்ரீ ஹராப்பன்லேருந்து ஏர்லி ஹராப்பன் ஏர்லி ஹராப்பன்லேருந்து இப்போது அவங்க மெச்சூர் ஹராப்பன், அதாவது சிட்டி லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க. ஒரு ஏரியாவில் அந்த முன்னேற்றங்கள் இருக்குது. ப்ரீ ஹராப்பன்னா நமக்கு எந்தெந்த ஏரியா? பலுகிஸ்தான், ஈஸ்ட் பலுகிஸ்தான்,
ஏர்லி ஹராப்பன் அப்படின்னு பார்த்தா நமக்கு கோட்டிஜியும் அம்ரியும். மெச்சூர் ஹராப்பன் அப்படின்னு பார்த்தா காளிபங்கன். இப்போ லேட் ஹராப்பன் ஸ்டேஜ். மெச்சூர் ஹராப்பன்லேயே அவங்க சிட்டி லெவலுக்கு வந்துட்டாங்க. லேட் ஹராப்பன் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் கல்ச்சர் வந்து ஆரம்பிக்குது. டிக்ளைன்னா என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக சரியுது அந்த ஹராப்பன் கல்ச்சர். அது எங்கே வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, லோத்தல் நம்ம குஜராத்தில், அதில் ஒரு எவல்யூஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, போர்ட் துறைமுகம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு பெரிய கட்டடங்கள் இருக்குது. அது ஃபுல்லாகவே செங்கற்களால் கட்டப்பட்ட, பிரிக்ஸால் கட்டப்பட்ட வால். அதாவது அந்த லோத்தல் போர்ட்டு வந்து தண்ணி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க மாதிரி ஒரு பெரிய மேசிவ் பிரிக் வாலை வந்து ஃப்ளட் ப்ரொடக்ஷனுக்காக கட்டியிருக்காங்க. லோத்தல் ரிமைன்ட் இன் எம்போரியம் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் த ஹராப்பன் சிவிலைசேஷன் அண்ட் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த இந்தியா as well as மெசபொட்டோமியா. இந்த போர்ட்லேருந்து, லோத்தலில் இருக்க போர்ட்லேருந்து மெசபொட்டோமியா வரைக்கும் அவங்க வந்து ட்ரேடிங் கடல் வழியாக பண்ணதுக்கான சான்றுகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. சரி, இப்போ வந்து எந்த காலகட்டத்தில் இந்த ஹராப்பன் கல்ச்சர் இருந்திருக்கக்கூடும் அப்படின்றது பார்ப்போம். 1931 சர் ஜான் மார்சல் அவர் வந்து இந்த டியூரேஷனை வந்து எந்த காலமாக இருக்கும்ன்ட்டு ஒரு எஸ்டிமேஷன் போடுறாரு. அது வந்து மொஹஞ்சதாரோவில் ஒரு 3250 பிசி அண்டு 2750 பிசி அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு 1931 வந்த சர் ஜான் மார்சல் சொல்கிறாரு. இதில் நிறைய சைட்ஸ் வந்து அவங்க டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஹராப்பன் கல்ச்சராக மாடிஃபை ஆனதுக்கான அடையாளங்கள் அதில் இருக்குது. ரேடியோ கார்பன் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து இந்த டேட்ஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து சொல்கிறாங்க. 1956 வந்து ஃபேட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ப்ராட் டவுன் த டேட்டிங் ஆஃப் ஹராப்பன் கல்ச்சர். அவர் வந்து இந்த ரேடியோ கார்பன் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த துல்லியமாக அந்த டேட்டை எப்போ சொல்கிறாருன்னா 2000 1500 பிசி இந்த ரேஞ்சில் இருக்கும்ன்றது 1956 வந்த இவர் சொல்கிறாரு. அது எல்லாமே ரேடியோ கார்பன் டேட்ஸ் தான். 1964 டிபி அகர்வால்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார். டோட்டல் ஸ்பேன் ஆஃப் திஸ் கல்ச்சர், இந்த எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள இந்த டோட்டலாக இந்த கல்ச்சர் வந்து எக்ஸிபிட் இருந்திருக்கும் அப்படின்னு 2300 அண்ட் 1750 பிசி. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வந்து வச்சு எவிடன்ஸை சொல்கிறாங்க. ஸோ இது குறிப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு அப்போது இது நடந்ததுக்கான காலகட்டங்கள்ன்றது ஒரு 2000 பிசிலேருந்து அந்த 2750 பிசி அதுக்குள்ளே தான் நடந்திருக்கும் போல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைச்ச எவிடன்சஸ். சரி, இப்போ இந்த ஹராப்பன் கல்ச்சரில் என்னென்ன சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன வகையான கட்டமைப்புகள் அவங்க வந்து அந்த ஹராப்பன் கல்ச்சரில் வச்சுருந்தாங்க. டவுன் பிளானிங் இருந்தது, எக்கனாமிக் லைஃப் இருந்தது, சோஷியல் லைஃப் இருந்தது, அவங்க நிறைய ஆர்ட்ஸு, ஸ்கிரிப்டு, ஸ்கல்ப்சர்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. பரியல் மெத்தட்ஸும் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். டவுன் பிளானிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரிட்டு சிஸ்டம் மாதிரி. எப்படின்னா ஸ்ட்ரீட்டு அப்புறம் லேனு ரெண்டும் வந்து உள்ளுக்கு உள்ளார வெளியில் வந்து போகிற மாதிரி கட்டிங்கோடு இருந்திருக்கு. இப்போ உள்ளே வந்துட்டு இப்படி போகிறது, அது மாதிரி கட்டிங் அக்ராஸ் ரைட் ஆங்கிள்ஸில் கட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. செவரல் ரெக்டாங்குலர் பிளாக்ஸாக இருந்திருக்கு. இது மாதிரி தான் அவங்க கட்டமைப்பு இருந்திருக்கு. இப்போ ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, காளிபங்கன் இது எல்லாத்துலேயுமே வந்து சொந்த சிட்டாடல் இருந்திருக்கு. சிட்டாடல்ன்றது லோயர் பார்ட், ஈச் சிட்டி லோயர் டவுன் கண்டெய்னிங் பிரிக் ஹவுசஸ். ஸோ அந்த இடம் வேறு காமன் பீப்புள் வில் பி லிவிங். அந்த இடத்துல தான் வந்து ஜனங்க வந்து வாழ்கிறதுக்கான பகுதியாக இருந்திருக்கு. அவங்க யூஸ் பண்ண எல்லா பில்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எரிக்கப்பட்ட கற்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செங்கல் வந்து நல்லா வேக வச்சு பேர்ன்டு பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். மோஸ்ட்லி ஸ்டோன் ஆன ராக்கால் ஆன கருங்கற்களால் ஆன
இது வந்து இல்லை, அவங்களோட கல்ச்சரில் இல்லை. எல்லாமே செங்கற்களை சுட வச்சு வேக வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பில்டிங்ஸ்லையும். அண்ட் அதே போல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ஹவுசஸ்க்கும். அந்த ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் வெளியில் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயின்ஸோட கனெக்ட் ஆகுது. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ட்ரெயின்ஸ், இப்போ கால்வாய் நம்ம சொல்கிறோம், டிச்சஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. அது மேலே வந்து கற்களால் ஆன பலகைகளை போட்டிருக்காங்க, இல்லைன்னா பிரிக்ஸால் ஆன ஒரு மூடி மாதிரி செஞ்சு போட்டு வந்திருக்காங்க. கிரேட் பாத் அட் மொஹஞ்சதாரோ, இது ஒரு முக்கியமான கட்டமைப்பு. மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு கிரேட் பாத் இருந்திருக்கு. அது வந்து குளிக்கிற இடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தா 39 அடி நீளம் லென்த்து, 23 அடி வந்து அகலம் பிரெத், 8 அடி வந்து டெப்த் ஆழம். 39 × 23 8 அடி ஆழமில் அந்த கிரேட் பாத் இருக்குது. அதில் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா சைடும். அதே போல் சைடில் ரூம்ஸ் வச்சுருந்துருக்காங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு, சேஞ்சிங் கிளாத்ஸஸ் ஃபார் சேஞ்சிங் கிளாத்ஸஸ். அண்ட் ஃப்ளோர் ஆஃப் த பாத் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து பேர்ன்டு பிரிக்ஸால் உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு தேவையான தண்ணீரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கிணறுலேருந்து, லார்ஜ் வெல்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு அவுட்லெட் ஒரு கார்னர்லேருந்து வருமா. அதே போல் இந்த குளிச்ச தண்ணியை திரும்ப ட்ரெயின் பண்ணுறதுக்காக இன்னொரு அவுட்லெட், இன்லெட் வந்து பக்கத்தில் கிணறுலேருந்து தண்ணி வருது, யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு அவுட்லெட் இருக்குது வெளியில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அது மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கணிப்பு என்னன்னா, இது வந்து ஒரு ரிச்சுவல் பாத்திங், புனித ஸ்தலமாவோ இல்லை அந்த இப்போ நம்மலாம் போய் குளத்தில் ஒரு புனித ஸ்தலத்தில் குளிச்சுட்டு வரோம் இல்லையா, அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்குது. இது லார்ஜஸ்ட் பில்டிங் இன் மொஹஞ்சதாரோ அப்படின்னு பார்த்தா அது கிரானரி தான். எவ்வளோ அளவுக்கு பெருசுன்னா 150 அடி ஹைட்டு, 150 ஃபீட் லென்த்து அண்ட் 50 ஃபீட் பிரெத்தில் இருக்குது. ஆனால் இதே சிட்டாடல் ஆஃப் ஹராப்பா அப்படின்னு பார்த்தா அதில் வந்து 6 கிரானரிஸ் வந்து இது மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்து எக்கனாமிக்கல் லைஃப், பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு தேவையான பணம் வந்து எப்படி கிடைச்சது, எப்படி இருந்தாங்க, அப்போ பணம் இருந்ததா இல்லையா அதை பார்ப்போம். என்ன தொழில் பண்ணாங்க அதெல்லாம். மோஸ்ட்லி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தா கிராஃப்ட் ஒர்க் நடந்திருக்கு, நிறைய கைவினை பொருட்கள் அதெல்லாம். ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சான்றுகளும் இருக்குது. அவங்க அக்ரிகல்ச்சர்னால் என்ன மாதிரியான தானியங்கள் வந்து விளைவிச்சிருக்காங்க அப்படின்னா, வீட் அண்ட் பார்லி, கோதுமையும் பார்லியும் வந்து மெயின் கிராப்பாக இருந்திருக்கு. அப்புறம் வந்து செசமினா எள்ளு, மஸ்டர்டு கடுகு, காட்டன் பஞ்சு, இது எல்லாமே வந்து விளைவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து தேவையான அளவு வந்து கிரெயின்ஸ் கிடைக்குது, சர்ப்ளஸ் கிரெயின்ஸ் கிடைக்கிறதுனால அதை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா அந்த கிரானரிஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. என்ன வகையான கால்நடைகள்லாம் வளர்த்துருக்காங்க அப்படின்னா ஷீப்பு, கோட்டு, பஃபலோ, செம்மறியாடு, வெள்ளாடு மற்றும் பஃபலோ, இது எல்லாமே வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமலாக வளர்த்துருக்காங்க. அதே போல் உணவுக்காக வந்து மான வேட்டையாடக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கு. இப்போ இதை தவிர்த்து ஆர்டிஸ்டிக் இதில் பார்த்தோம்னா கலைநயம் வாய்ந்த தொழில்கள் அப்படின்னு பார்த்தா கோல்டு ஸ்மித், நகை செய்கிறவங்க, பிரிக் மேக்கர்ஸ், செங்கல் செய்கிறவங்க, ஸ்டோன் கட்டர்ஸ், வீவர்ஸ், நெசவாளிகள், போட் பில்டர்ஸ். ஏன்னா போட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் லோத்தல் இல்லையா, ஸோ அதனால் அந்த கடல் வழி பயணம்னா கண்டிப்பாக நம்ம போட் வேணும், அந்த போட்டை கட்டுறவங்க. அதே போல் டெரகோட்டா மேனுஃபேக்சர்ஸ், இப்போ நமக்கு டெரகோட்டா ஜுவல்லரி ஃபேமஸாக இருக்குது, அதே மாதிரி டெரகோட்டா ஜுவல்லரி அப்பவும் இருந்திருக்கு, இந்த களிமண்ணில் செய்வாங்க இல்லையா அது. இதெல்லாம் வந்து ஒரு தனி ட்ரேடிங் நடந்திருக்கு. அதே போல் மெட்டலில் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் அண்ட் காப்பர், பிரான்ஸும் காப்பரும் வெசில்ஸாக செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெட்டல் யூஸ் பண்ணதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கலாம்.
அதே போல் கோல்டு சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க, நிறைய இடத்துல செஞ்சுருக்காங்க. பாட்டரி செஞ்சுருக்காங்க. பாட்ரீஸில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நிறைய பெயிண்டட் பாட்ரீஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் பீட்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. அதில் வந்து ப்ரிசிஷியஸ் ஸ்டோன் கிடச்சதுக்கான இது இல்லை, செமி ப்ரிசிஷியஸ் ஸ்டோன் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து உள்ளுக்குள்ளாரே வியாபாரங்கள் நிறைய நடந்திருக்கு அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட. அங்கேருந்து இங்கே வியாபாரங்கள், ஃபாரின் ட்ரேடும் நடந்திருக்கு. யார் யார் கூட ஃபாரின் ட்ரேட் நடந்திருக்குன்னா மெசபொட்டோமியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், இவங்க கூட வந்து ஃபாரின் ட்ரேட் நடந்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அதே போல் காப்பர், கோல்டு, டின்னு, அப்புறம் அந்த செமி ப்ரிசிஷியஸ் ஸ்டோன் சொன்னோம் இல்லையா, அதில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க, இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு, காப்பர், டின் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இவங்க விளைவிக்கக்கூடிய கோதுமை, பார்லி, பட்டாணி, ஆயில் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து காட்டனில் செஞ்ச ப்ராடக்ட்ஸு, பாட்டரி, பீட்ஸு, டெரக்கோட்டா, ஐவரி ப்ராடக்ட்ஸ். பாருங்கள், அப்போவே அந்த நாணயங்களை வேட்டையடிப்பாங்க போல், ஐவரின்றது தந்தம் இல்லையா, அதனால செஞ்ச ப்ராடக்ட்ஸு, இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்வீன் இண்டஸ் அண்ட் சுமேரியன் பீப்புளுக்குள்ளார வந்து ட்ரேடிங் நடந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. சீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போவே, ஸ்டாம்ப்பு சீல், அது வந்து மெசபொட்டோமியாவில் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அரப்பன் சீலில் பார்த்தீங்கன்னா அந்த மாடோட அந்த ஒரு அடையாளம் வந்து சீலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரகோட்டா மாடல்ஸ் சீல்ஸ் இண்டஸ் வேலியில் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த புல்லக் கார்ட்ஸு, ஆக்ஸ், அதோட போட்டு, ஷிப்பு, அதோட இதெல்லாம் அதில் சீலில் வந்து இருக்குது. அடுத்து மக்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பார்ப்போம். மக்களோட சோஷியல் லைஃப் அப்படின்னு பார்த்தா, சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சோஷியல் லைஃப் ஆஃப் ஹராப்பன்ஸ் என்னன்றது, அவங்க யூஸ் பண்ண ஹார்னமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ட்ரெஸ் கிடச்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஒரு அப்பர் கார்மெண்ட், ஒரு லோயர் கார்மெண்ட், அதாவது மேல் துணியும் கீழ் துணி, அது மாதிரி தனியாக மேல் சட்டை, கீழ் சட்டை, அதை வந்து யூஸ் பண்ணதுக்கான அடையாளம் கிடச்சிருக்கு. பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி மென் அண்ட் உமன். பேங்கிள்ஸ், பிரேஸ்லெட்டு, ஆங்க்லெட்ஸ், காலனின்ற அந்த கால் கொலுசு மாதிரி ஆங்க்லெட்ஸ், இயர்ரிங்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உமனுக்கான ஜுவல்லரிஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான இது கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்டு, சில்வர், காப்பர், பிரான்ஸ் அண்ட் செமி ப்ரிசிஷியஸ் ஸ்டோன்ஸில் செஞ்சுருக்காங்க. அந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணது வந்து கான ஒரு இதுவும் கிடச்சிருக்கு. அப்புறம் வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பாட்டரி, மண்பாண்டங்கள், ஸ்டோன்லானது, ஷெல்ஸு, ஐவரி அண்ட் மெட்டல் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்களை செஞ்சுருக்காங்க. அது மொஹஞ்சதாரோவில் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நீடில்ஸ் நம்ம ஊசி சொல்கிறோம்ல, அது கோம்ஸ்னால் நமக்கு இந்த முடி சீவிர சீப்பு, அது ஃபிஷ் ஹூக்ஸ், நைஃப்ஸ், இதெல்லாம் வந்து காப்பரில் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் கிடச்சிருக்கு. சில்ட்ரன்ஸோட டாய்ஸ் அப்படின்னு பார்த்தா கிளேயில் செஞ்ச டாய்ஸு, மார்பிள்ஸ், பால்ஸில் டைஸு, இதெல்லாம் வந்து கேம்ஸாக வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு செஞ்சுருக்காங்க. அதே போல் பக்கத்தில் வந்து நமக்கு வந்து ரிவர் இருக்கிறதுனால ஃபிஷ்ஷிங்கும் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ரெகுலர் ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. ஹண்டிங், அதெல்லாமே வந்து ஒரு ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. ஃபிஷ்ஷிங்கு, ஹண்டிங்கும் புல் ஃபைட்டிங்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கான ஸ்பெசிமென்ஸ் நிறைய கிடச்சிது. வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணதுக்கான ஸ்பெசிமென் கிடச்சி. ஆக்சஸ், ஸ்பியரேட்ஸ், டேகர்ஸ், பவு, ஆரோ, இதெல்லாம் காப்பர் அண்ட் பிரான்ஸில் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து கலைநயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹராப்பன் ஸ்கல்ப்சர்ஸில் பார்த்தா நல்ல வேலைப்பாடுகளுடைய ஆர்ட்டெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. நிறைய மென் அண்ட் உமனோட ஆர்ட்டு, அனிமல்ஸ், பேர்ட்ஸோட ஆர்ட்டெல்லாம் வந்து டெரகோட்டாவில் செஞ்சுருக்காங்க, கார்வ் பண்ணியிருக்காங்க, சீல்ஸில் இருந்திருக்கு.
அதே போல் டான்சிங் கேர்ள் ஃப்ரம் மொஹஞ்சதரோ மேட் ஆஃப் பிரான்ஸ், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நமக்கு. அது எல்லாமே வந்து இருக்கு. ரிமார்க்கபிள் ஒர்க்மன்ஷிப், இது எல்லாமே அந்தளவு கலைநயம் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்திருக்காங்க அப்போவே. இதில் வந்து இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இது இடுப்பில் கையை வச்சுட்டு நின்று இருக்காங்க. அது மாதிரி ரைட் சைட். லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃபுல்லாக பேங்கிள்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு இதோட நின்றுட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு போஸ்டரில் ஒரு ஆர்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் 2 ஸ்டாச்சூஸ் ஹராப்பாலேருந்து கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பேக் வியூ ஆஃப் மேன், பின்புறமாக இருக்கக்கூடிய வியூவு. இன்னொன்று வந்து டான்சர் மாதிரி ஒரு ஸ்பெசிமன் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த மண்பாண்டங்கள் பார்த்தோம்னா பாட்டரியில் பார்த்தா ஹராப்பாவில் ஒரு ஸ்பெசிமன் கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு நல்ல ஆர்ட் பண்ண மாதிரி பாட்டு ஜாரு பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க கலர்ஸில். அந்த பெயிண்ட்டு கலரில் யூஸ் பண்ணதில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கா, இன்னும் அழியாமல் இருக்குது. நிறைய ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிசைனுக்கு. ஹரிசாண்டல் லைனு, சர்க்கிள், அப்புறம் இலைங்களோட இது பிளான்ட் ட்ரீஸ், அது மாதிரியான ஃபிகர்ஸு, பீகாக் ஃபிஷ்ஷு, இது மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் பெயிண்டிங் வந்து டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கிரிப்டுன்னு பார்த்தோம்னா ஹராப்பன் ஸ்கிரிப்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து நம்பர் ஆஃப் சைன்ஸ் இன் பிட்வீன் 400 and 600 நமக்கு கிடச்சிருக்கு டோட்டலாக. அதில் 40 to 60 வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது, மற்றது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரிட்டன் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்குது. ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட் தான் எழுதுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய சீல், லாங் சீல்ஸ், அது லாங் சீல் மெத்தட் மாதிரி. அந்த ரைட்டிங் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் இருக்குது, ஆல்டர்னேட்டிவ் லைன்ஸில் இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் மாறி மாறி இருக்குது. இந்த லாங்குவேஜ் மெத்தடை வச்சு பார்த்தா பேரபோலா அண்ட் ஸ்காண்டிவேனியன் அப்படின்றவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணும்போது அவங்க கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு வந்து ஹரப்பன் அவங்களோட லாங்குவேஜ், அது வந்து திராவிடன் லாங்குவேஜாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணுறாங்க. சோவியத் ஸ்காலர்ஸ் வந்து இதே திரும்ப ரிசர்ச் பண்ணப்போ ஆமாம் அது திராவிடன் இது மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து அதை பார்த்துட்டு இந்த ஹராப்பன் ஸ்கிரிப்ட் வந்து பிரம்மி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது கூட ஒத்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து இன்னும் எதுவுமே கன்க்ளூட் ஆகலை, கிடைச்சி வச்சு அது ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, அடுத்து ரிலிஜியன் அப்படின்னு பார்த்தா அந்த அவங்க யூஸ் பண்ண சீல், டெரகோட்டாவில் இருக்கிற ஃபிகர்ஸு, அந்த எல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் லைஃப் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆண் உருவத்தை வந்து அவங்க வந்து கடவுளாக கும்பிட்டுருக்கலாம், சீஃப் மேல் டெய்டி. அதை வந்து நேம் பண்ணுறாங்க, என்னென்னா பசுபதின்னு சொல்கிறாங்க. அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் சிவான் வருது. அந்த சீல்ஸ்லலாம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, யோகா போஸ்டரில் உட்காந்துருக்க மாதிரி, 3 ஃபேஸ் இருக்க மாதிரி, 2 கொம்பு இருக்க மாதிரி, இது சுற்றி வந்து அனிமல்ஸ் இருக்க மாதிரி, எலிஃபண்ட், டைகர், ரைனோசரஸ், பஃபலோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருக்க மாதிரி, இது மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் 2 டீர் வந்து அவங்க காலில் உட்காந்துருக்க மாதிரி, இது மாதிரி ஒரு உருவம் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து சிவனை குறிக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை வந்து கடவுளாக கும்பிட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பெண் உருவத்தில் ஒரு கடவுள், மதர் காடஸாக கும்பிட்டுருக்காங்க. அது வந்து டெரகோட்டாவில் இருக்குது எல்லாமே, இந்த ஃபிகர்ஸ் எல்லாம். அப்புறம் லேட்டர் டைம்ஸில் அவங்க டிஸ்கவர் பண்ணது லிக்கா வர்ஷிப், அதாவது சிவனை வழிபடுற இது வந்து ரொம்ப இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹரப்பாவில் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க ட்ரீ, அனிமல், அது எல்லாமே கூட அந்த ஹராப்பன்ஸ் வந்து வழிபட்டிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு பேய் மற்றும் துர்சக்தி, ஈவில் ஃபோர்ஸஸ் மேலே நம்பிக்கை இருந்திருக்கு.
ஸோ இது இல்லை, அதனால இந்த கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு கும்பிட்டுருப்பாங்க. அதுதான் அவங்களோட ரிலீஜியஸ் இருந்தது. இது வந்து எந்த விதமான ரிலீஜியனை வந்து சொல்லலை, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது மாதிரி எதுவும் சொல்லலை. இது கிடைச்ச உருவத்தை வச்சு இவங்க அஷ்யூம் பண்ணுறாங்க. அடுத்து பரியல் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, காளிபங்கன், லோத்தல் அண்ட் ரூபார் இந்த இடத்துல வந்து இந்த பரியல் ப்ராக்டிசஸ் நடந்ததுக்கான அடையாளங்கள் ஹரப்பால இருக்கு. அதாவது கம்ப்ளீட் பரியலும் இருக்கு, போஸ்ட் கிரிமேஷன் பரியல், இது ரெண்டும் வந்து மொஹஞ்சதாரோல இருந்திருக்கு. லோத்தல்ல பரியல் பிட் இருக்கு. அதில் பார்த்தா அந்த அந்த பிட்டை சுற்றி வந்து, பிட்டுனா ஒரு குழி மாதிரி இல்லையா, அதை சுற்றி வந்து செங்கற்களில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து ஒரு கொஃபின்ஸ் மாதிரி, அந்த சவப்பெட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். உடன் கொஃபின்ஸும் இருந்திருக்கு, ஹரப்பால கிடைச்சிருக்கு. அப்போது பாட் பரியல்ஸ், ஒரு பெரிய பாட் உள்ளார அந்த இறந்தவங்களை வச்சு அவங்களோட பொருட்கள்லாம் வச்சு புதைப்பாங்களா, அது மாதிரியான பழக்கங்களும் இருந்திருக்கு. அது லோத்தல்ல கிடைச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு கேட்பாங்க. இப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த டைப் ஆஃப் பரியல் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. லோத்தல் ரூப்பரில் வந்து எப்படி இருக்குது, அது மொஹஞ்சதாரோவில் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். அது லோத்தலில் அந்த பெரிய பாட்டு உள்ளார புதைக்கப்பட்ட அவங்களோட ஸ்கெலிட்டன் வந்து கிடச்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த இதுவும் நம்ம அஷ்யூம் பண்ண முடியல. இதை வச்சு தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல் சதி, அந்த உயிரோடு எரிப்பாங்க இல்லையா, கணவர் இறந்துட்டா அந்த மனைவியை, அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான ஒரு இது வந்து எதுவுமே கிடைக்கல, எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆஃப் ஹராப்பன் கல்ச்சர் நடந்தது. ஏன்னா அவங்க வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் டவுனுக்கு வந்தாங்க, டவுன்லேருந்து சிட்டிக்கு வந்தாங்க, சிட்டியிலேருந்து அதாவது அர்பன் இதுக்கு வந்து சிட்டிஸ்க்கு வந்துட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக டெவலப் ஆகி வந்தாங்க. சரி, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கல்ச்சர் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். மேபி டியூ டு நேச்சுரல் கிளைமேட்டிஸ், இயற்கை சேதங்களால், ஃப்ளட்டு இல்லையா, வெள்ளம், இல்லை ரிவர்ஸ் ட்ரை அப் ஆகி ஃபெமைன் வந்திருக்கலாம். அப்போ சாயிலோட ஃபர்டிலிட்டி போனதுனால அவங்களால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அங்கேருந்து இடம் பெயர்ந்துருக்கலாம். எர்த் குவாக்ஸ் எல்லாம் அந்த சமயத்தில் வந்திருக்கலாம். ஸோ இதனால் இந்த ஹராப்பன் கல்ச்சர் வந்து அப்படியே ஃபர்தராக எங்கேயும் கண்டினியூ ஆகலை. அது அங்கே இருந்த இடத்துல டிக்ளைன் ஆகிடுச்சு. அதே போல் ஆரியன்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பித்தாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக. சில ஸ்காலர்ஸ் வந்து இதையும் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து இந்த ஃபோர்ட்ஸ் எல்லாம் அதாவது டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது அழிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரிக்வேதால சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து பார்த்துருக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு வார் வந்து அழிப்பாங்க இல்லையா ஒரு இடத்த, அது மாதிரி கூட்டம் கூட்டமாக நிறைய ஸ்கெலிட்டன் வந்து கிடச்சிருக்கு ஒரே இடத்துல. ஸோ அந்த சமயத்தில் வந்து அதுக்கப்புறம் தான் ஆரியன்ஸ் வந்தது. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஹார்சஸ் இருந்திருக்கு. அது மேபி அவங்களோட இன்வெஷன்னாலையும் ஹராப்பன் கல்ச்சர் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹராப்பன் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், ஹராப்பன் சிவிலைசேஷன். ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து கிளாஸ் 11லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது. அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை. அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப்